கரிபூசாஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செமையாக போர் அடிக்குது. நான் ஒரு கொஞ்சம் மேக்கப் வாங்கினேன், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்பயும் லைக் ட்ரை பண்ணுவேன் நடுராத்திரியில் உட்காந்து தான். நம்ம ஏன் ஒரு யூடியூப் டியூட்டோரியல் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் அப்படி யோசிக்கும் போது தான் எனக்கும் ஞாபகம் இருந்துச்சு, நமக்கு வந்துட்டு மேக்கப் அவ்வளோ வராது. மேக்கப்ல நிறைய சொதப்பிருக்கேன் வருஷ கணக்குல. ரொம்ப நாளா மேக்கப் சின்ன வயசுல இருந்து நிறைய போட்டுட்டு இருக்கேன். அண்ட் நான் நிறைய சொதப்பிருக்கேன், நிறைய சொதப்பி நிறைய பேர் வந்துட்டு ரூம் போட்டு கலாய்ச்சிருக்கேன். அதுல இருந்து நான் நிறைய கத்துருக்கேன். ஸோ ஏன் ஒரு கான்செப்டா இருக்க கூடாதுன்னு யோசிச்சேன். பிகாஸ் நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்துட்டு டெய்லி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு டெய்லி மேக்கப் போட்டு போறது கிடையாது. ஏதோ லைட்டா ஓகே இங்க வந்து கொஞ்சம் கண்டராவே இருக்காது, கொஞ்சம் மறைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்கப் போட்டு போறோம். இதுதான் என்னோட லைக் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா, ஹாய், என் பேர் பூஜா அலைஸ் கரிபூசா. நான் இங்க வந்துட்டு அதிகமா இனிமேல் இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை, ஆனா இனிமேல் நிறைய போடுவேன். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்கும் அனுப்புங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு பொண்ணுங்க மட்டும் போடலான்னு எந்த சட்டமும் இல்லை, ஆம்பளைங்களும் போடலாம். இன்ஃபேக்ட் ஆம்பளைங்க போட்டா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பீங்க. வாங்க நம்ம மேக்கப் போடலாம். ஓகே, தட் வாஸ் a very long intro, but okay, so first என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், லோஷன், ஆயில் அந்த மாதிரி எதனா போடணும். நம்ம மூஞ்சை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் வலிய இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ மேக்கப் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஓட்டும். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். ஐயோ இதெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு அவமானம். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் என்னன்னா, இட்ஸ் CeraVe மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது வந்துட்டு நான் ஒரு வாரமாக தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒழுங்காக ஒர்க் ஆகா இல்லையான்னு கூட எனக்கு சரியா தெரில. பட் ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசரு இல்லை, நீங்கள் கைக்கு காலுக்கு போடுறத எடுத்து மூஞ்சில் போடுங்க. பிகாஸ் என்ன வரப்போகுது, கொஞ்சம் அப்பலாம். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமான ட்ரை ஸ்கின் தான். ஸோ நான் நிறைய எடுத்து அழுவேன். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் டப்பாவில் இந்த வாட்டில் வந்துட்டு நான் ரோஸ் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கன்சீலர். ஸோ கன்சீலர் முதல்ல என்ன, வாட் இஸ் கன்சீலர்? கன்சீலர் என்னன்னா, இந்த இப்போ எனக்கு இங்கே வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துட்டு நான் அதை வந்துட்டு குளறுபடி பண்ணி இங்கெல்லாம் மார்க் வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு சும்மாவே எனக்கு இங்கே இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் என்னோட நார்மல் ஃபேஸை விட. அதை வந்துட்டு அது மேலே போட்டு அதை வந்துட்டு மறைச்சு ஃபுல் ஃபேஸும் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி ஆக்கிறதுக்கு தான் கன்சீலர், ஃபவுண்டேஷன் எல்லாம். யூஸ்வலி மேக்கப், ஃபவுண்டேஷன் இல்லை எல்லாமே நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்து தான் பூசுவாங்க. பட் இது வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இருக்காது. என்கிட்ட இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபிங்கரே யூஸ் பண்ணலாம், அதாவது விரல்கள். இதை நான் எங்கே முதல்ல போடுவேன்னா, கண்ணுக்கு கீழே போடுவேன். பிகாஸ் எனக்கு கண்ணுக்கு கீழே வந்துட்டு கருவளையும் லைட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது ரொம்ப ஒரு மாதிரி தொங்கி இருக்கும், அது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே போடுவேன். அண்ட் தென் ஆன் மை ஆக்னி ஸ்கார்ஸ். ஓகே, ஸோ சரி, முதல்ல நான் கண்ணாடியே பார்த்து போகிறேன். எதுக்கு நான் எங்கள் கேமரா பார்த்து போட்டுட்ருக்கேன்? ஓகே, ஸோ அது கொஞ்சம் அப்படியே அப்படிட்டு நம்ம கையெடுத்து அதை நம்ம அழுத்தி அதை வந்துட்டு நம்ம ஸ்கின் மாதிரி. சாரி, நான் வந்துட்டு ப்ரைமர் மறந்துட்டேன். ஸோ ப்ரைமர் என்னன்னா, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி போடுவாங்க, இந்த பெயிண்ட்டுக்கு முன்னாடி ப்ரைமர் போடுவாங்களா, அதான் போடுவாங்க. அதை நான் மறந்துட்டேன். பட் அதுவும் நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஊரில் வச்சுக்கிறது இல்லை வீட்டில். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நார்மல் மேக்கப் வீடியோவே பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு பண்ணி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஸ்கின் டோன் வச்சுருக்க மாட்டாங்க கன்சீலர்லாம். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், அது எப்படி நம்ம நார்மல் ஸ்கின் டோன் மாதிரி ஆக்குறதுன்னு சொல்லிட்டு. பட் இங்கெல்லாம் லைட்டாக ஒரு மார்க் இருக்குது, அண்ட் இங்கெல்லாம் எனக்கு நிறைய மார்க் இருக்குது. எங்கெல்லாம் மார்க் இருக்கோ அங்கெல்லாம் போட்டு சமாளிச்சுக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, இது ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பிகாஸ் அது ஒழுங்காக என்னோட கலரில் நான் வாங்கலை, எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலி கடைக்காரங்க கிட்ட, மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு தான் கேட்டேன் எது போட்டால் என்னோட கலருக்கு சூட் ஆகும்னு. அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க. பிகாஸ் எப்படி கரெக்ட் பண்ணலான்னா, வந்துட்டு பிரான்சர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கான்டூரிங் பவுடர் கூட இருக்கும். ரெண்டுமே வெவ்வேறு பர்பஸ்க்கு தான். பட் அதை நான் இப்போ ஒரே ஒரு பர்பஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி எதுக்குன்னா, இந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி விளையாடுப்பாங்க, அண்ட் அவங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ அதை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் பவுடர் எடுத்துக்கு அப்படியே வந்துட்டு பூசிப்பாங்க மூஞ்சில்.
இங்கே நெத்தியில் இங்கே சைடில். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர ஒரு டஸ்கியான ஒரு லுக் கொடுக்கணும் தான். ஸோ இப்போது நான் போடுறதுக்கு லைக் ரொம்ப வெள்ளையாக இருக்குது. நான் வந்துட்டு நம்மளோட கலருக்கு கன்சீலர் போட்டால் தான் அது கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் அழகாக இருக்கும். பிகாஸ் எல்லாரோட ஸ்கின் டோனும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏதோ ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க, அதை எடுத்து இது நல்லா அப்படியே கரைச்சிட்டு இது கன்னத்தில் நான் இப்படி போடுற மட்டும் பாருங்கள். இது கன்னத்தில் இப்படி போட்டுக்கிட்டா உங்களுக்கு வந்துட்டு அது அவ்வளோ பேய் மாதிரி தெரியாது. இல்லை அது விஜய் சேதுபதி ஒரு படத்துல அந்த மாதிரி. ஸோ அந்த ரொம்ப ரொம்ப வெள்ளையா இருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் இதை போட்டா. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாகவே தெரியும். பிகாஸ் நம்ம ஸ்கின் எப்போவுமே யூஸ்வலி என்ன சொல்றது, லைட் அடிக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அப்புறம் லைட் அடிக்காத இடத்துல கொஞ்சம் என்ன சொல்கிறது டார்க்காக இருக்கும். ஸோ நேச்சுரலாக நம்ம வந்துட்டு ஒரு சன்லைட்டில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் இது எடுத்து காட்டும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பேய் மாதிரி இருப்பீங்க. நமக்குள்ள வேணாம். ஐயோ ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ஐப்ரோ வந்துட்டு ஃபில் பண்ண போகிறேன். ஏன்னா மேக்கப் போட்டு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இல்லை கன்சீலர் போட்டு அது பண்ணாமல் தான் அது கொஞ்சம் அது மட்டும் ஒரு மாதிரி தனியாக தெரியும். என்னடா இங்கே ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு. யூஸ்வலி நான் வந்துட்டு ஐப்ரோஸ் பண்ணியிருப்பேன், த்ரெட்டிங் பண்ணியிருப்பேன். நான் பண்ண மாட்டேன், கடையில் வாங்க பண்ணுவாங்க. ஆனால் இப்போது லாக்டவுனில் நான் எங்கேயுமே போகிறதில்ல, அதனால கொஞ்சம் கம்பி பூச்சி மாதிரி இருக்குது. பட் அதுவும் அழகுத்தான் அப்படின்று நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினச்சாலும் நினைக்கலாம்னு பரவாயில்ல. இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி பென்சில் இல்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஐ ஷேடோலாம் வச்சுருப்போம்ல, பெருசாக ஐ ஷேடோ இல்லைனாலும் ஓகே, இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து அது ஒரு ப்ரஷ் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இதில் என்ன நாட்டுறனா நீங்கள் இங்கே வந்துட்டு ஸோ ஐப்ரோ எனக்கு நல்லா திக்காக இருக்குது. ஆனால் இங்கே நடுவில் கேப் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஃபில் பண்ணிடணும். நீங்கள் வந்துட்டு எடுத்து அது ஃபுல்லாக போட்டுருவீங்க, அது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். அதனால் நம்ம நேச்சுரல் லுக் போகிறதுனால நான் அது ஜஸ்ட் லைட்டாக ஓகே. ஸோ எனக்கு இங்கே கேப் இருக்குது. ஸோ இங்கே நான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். சிரிப்பது தாரு. அப்புறம் அங்கே மேலே எனக்கு ஒரு கேப் இருக்குது, அங்கேயே போட்டுக்கிறேன் கொஞ்சம். அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ரஷ் இருக்குது, பட் அது அவ்வளோலாம் தேவையில்லை. பட் இது அது கொஞ்சம் வாரினா அது என்னமோ இன்னும் கொஞ்சம் நல்லா நேச்சுரலாக தெரியும்னு சொல்லுவாங்க. இது இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு டூத் ப்ரஷ் இருக்குல்ல, டூத் ப்ரஷ் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் இல்லை, புதுசாக ஏதாவது இல்லாட்டி திருடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ளஷ் யூஸ் பண்ணணுமா? ஓகே, ப்ளஷ் யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தான் சொல்கிறேன் நான். எனக்கு டிஎம் வந்திருக்கு, நீங்கள் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சொல்கிறீங்கன்னு எனக்கு இப்படி தான் தெரியுது. ஆமாம், நிறைய சொல்கிறேன் நான். ஓகே ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஏதோ பழசப்பட்ட ப்ளஷ் இருக்குது. ப்ளஷ் எடுத்து நம்ம அப்படி சிரித்து போட்டோன்னா மூஞ்சில் கொஞ்சம் கலர் வரும். கலர் மீன்ஸ் நாட் ஒயிட் கலர் மீன்ஸ் கொஞ்சம் க்ளோயிங்காக அழகா. ஓகே, புரியுதில்ல உங்களுக்கு? ரோஸ் கலரில் போட்டால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மீன்ஸ் அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும். இல்லாட்டிக்கு நமக்கு அந்த நம்ம மூஞ்சில் ஏதோ பயங்கரமாக போட்டிருக்கோன்னு தெரியும் எல்லாத்துக்கும். அது தெரிய விடக்கூடாது. நம்ம வந்துட்டு தெரிஞ்சாலும் தப்பு இல்லை. பட் யா, மூஞ்சில் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நிறைய டைம் வந்துட்டு ட்ரையாக இருக்கும், பயங்கர ட்ரையாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஆரம்பத்தில் நம்ம வந்துட்டு போட்டோம்ல, அது மறுபடியும் எடுத்து போடணும். இது அப்படியே மறுபடியும் போட்டால் அது கொஞ்சம் நல்லா நம்ம ஸ்கின் மாதிரியே ஹைட்ரேட்டட். ஹவு டு சே ஹைட்ரேட்டட் இன் தமிழ்? அதில் அது வந்துட்டு ட்ரையாக தெரியாது. ஸோ எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, இது போட்டதுக்கப்புறம் மஸ்காரா போடணும். மஸ்காரா எடுத்துக்கிட்டிங்களா? மஸ்காராவே போடலாம். ஸோ மஸ்காராவில் வந்துட்டு நான் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டது என்னென்னா, இதில் ஓவராக இருக்கும். அதை எடுத்து எப்படி டபக் அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ராவை எடுத்து யூஸ் பண்ணாதான் அது இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக அழகாக லெங்க்த்தாக வரும். ஸோ
மஸ்காராவில் வந்துட்டு நான் அதிகமாக போட மாட்டேன், பட் போட்டேன்னா அதில் நிறைய கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். ஏன்னா நான் பார்க்குறது என்னென்னா சும்மா டபக்கு இந்த ஆன்டிஸ்லாம் போட்டு போயிடுவாங்க, அது போடுறதுக்கும் போடாததுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ அதில் நல்லா கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து செக்ஷனாக பண்ணால் நல்லா லெங்க்த்தாக அடர்த்தியான கண் இமைகள் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். கேமரா தெரியுதா நான் பண்ணுறது? மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து பாவம் அவங்களுக்கு இதெல்லாம் அவங்கெல்லாம் எவ்வளோ டேலண்டடாக பண்ணுறாங்க. நான் பாட்டுக்கு இங்கே உட்காந்து கேவலமான மேக்கப் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கேன். பட் தட் இஸ் த கண்டென்ட். பிகாஸ் நானும் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தால் அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அவள் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவள் பண்ணுறா அந்த மாதிரி இருக்கும். நானே பண்ணுறேன்னா நீங்களும் பண்ணலான்னு தான் அர்த்தம். ஸோ நம்மளாம் பொது மனிதர்கள். ஸோ பொது மனிதர்களை உட்காந்து பண்ணால் தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் ஐ திங்க் இட்ஸ் போதும், இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இப்போ தான் பார்க்குறேன் இங்கே நான் சுத்தமாக போடவே இல்லை. ஓகே ஜி, நோ ப்ராப்ளம், நோ டென்ஷன். அதை மறுபடியும் எடுத்து நம்ம இங்கே கொஞ்சம் போட்டுக்கலாம். பிகாஸ் இங்கே தான் ஆக்சுவலி எனக்கு நிறைய தேவை. ஓ அப்புறம் ஆக்சுவலி கழுத்துக்கும் போடணும். பிகாஸ் நிறைய டைம் வந்துட்டு மூஞ்சு ஒரு மாதிரி இருக்கும், கழுத்து ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் நிறைய பேர் வந்துட்டு கலாய்ப்பாங்க, எனக்கு அது பிடிக்காது. ஸோ திஸ் இஸ் மை பிகினர் மேக்கப் டியூட்டோரியல் சொல்லக்கூடாது. திஸ் இஸ் மை எனக்கு மேக்கப் போட தெரியாது, இருந்தாலும் நான் மேக்கப் போட்டேங்கிற டியூட்டோரியல். ஸோ நீங்களும் போயிட்டு மேக்கப் போடுங்க, பிகாஸ் மேக்கப் இஸ் ஃபன். தேங்க்யூ இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு. அண்ட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, என்னோட பழைய வீடியோ போய் பாருங்க. அண்ட் இஃப் நான் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வாரம் வருகிறேன். பாய்.